வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மீனம் ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கார். உங்க ராசியிலே சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். அந்த சனி என்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அவனே, விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சனிதான். அந்த சனி உங்க ராசி மேல உட்காரும் போது, அதாவது சந்திரன் அப்படிங்கிறதா உங்க ராசி, அதன் மேல இப்ப சனி வந்து கோச்சார ரீதியில் உட்காரும் போது இப்ப 7.5 சனியில ஜென்ம சனியாக இருக்கிறீங்க. அப்போ சந்திரன் மேல சனி வரும்போது என்ன ஆகும்? மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். மனம் எதையோ நினைத்து கொண்டு ஒரு கவலையில் இருக்குங்கிறது அமைப்பு. மனம் சஞ்சலப்படும், மனம் பூர்த்தி ஆகாது, மனம் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. சோ இதை மட்டும் மனதில் பதிய வச்சாலே போதும். மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடப்பதற்கு நீங்கள் காரணகர்த்தாவாக இருக்க வேண்டாம். அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். ஏன்னா மனம் அல்லவா, மனம் மறைத்து சில விஷயங்கள் நடந்துரும், உங்களுக்கு தெரியாமலே நடந்துரும். அப்போ மனதுக்கு மேல ஒரு இருட்டு கிரகம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் மீனராசி என்பவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கடுமையான கொஞ்சம் மனநலம் மனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருந்தாலே போதும், மற்றவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். கடன், நோய், எதிர்ப்பு, பகை அப்படிங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அங்க சுக்கிரன் இருக்கு. அதனால பணம் கொடுக்கும், பணத்துல பிரச்சனை இல்லை, பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். 2க்குரியவன் 6ல் தான் போய் உட்கார்ந்துருக்கார். சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன். அப்போ பணத்தில் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் உறவு சார்ந்த விஷயத்துல, அகம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட போகணும். ஏன்னா அதே சுக்கிரன் தான் 8க்குரியவன், அட்டமாதிபதியாகவும் வர்றார். செவ்வாய் போய் 6ல் இருக்கார். எதிர்ப்பு பகை இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அனுசரணையோட போகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் கொடுக்காதீர்கள், அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அவ்வளவுதான். மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமானா இல்லை. ஏன்னா தனம் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டு தான் இருக்கும். இந்த 8க்குரியவன் தான் வலியை கொடுக்கக்கூடியவன். அதாவது இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம், வலியை கொடுக்கக்கூடிய ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரனை சொல்லுவேன். அந்த சுக்கிர பகவான் எங்க போய் அமரப்போகிறார்? 3ஆம் இடத்துல போய் அமரப்போகிறார் 15ஆம் தேதி ஆனி மாதம் 15, அதாவது 29/6/2025 சுக்கிரன் போய் 3ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். அப்போ 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், தைரிய, வீரியம் இதெல்லாத்தையும் கொடுக்கும். தைரியமாக ஆக்டிவேட் பண்ணுவீங்க. கலைத்துறையில் சிறப்பு கொடுக்கும், கலைத்துறையில் சிறப்பு கொடுக்கும். இந்த மீன ராசி அன்பர்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு உயர்வு கொடுக்கும். 3ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். பாட்டு போட்டி, இசை போட்டி, எழுத்து போட்டி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மியூசிக் சூப்பராக இருக்க போகுது. வலியை கொடுக்குமானா இல்லை. ஏன்னா 8க்குரியவன் தான் வலியை கொடுக்க போடுவன். அவன் போய் அந்த சுக்கிரன் போய் தனக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். வலியை கொடுக்கக்கூடியவன் தனக்கு 8ல் வலி. அப்போ வலி நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ பெரிய வலி என்பது சுக்கிரனால் இல்லை. அப்போ சுக்கிரன் கொடுக்க போகிறது. என்ன கொடுக்க போகிறது? கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷரோடு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த அலைச்சல் திருச்சல் ரிலீஃப் ஆக போகுது. அந்த சுக்கிரனால் நன்மை நடக்க போகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதாவது யாருக்கெல்லாம் வலியை கொடுத்து கொண்டிருக்கோ, யாருக்கெல்லாம் இது சரியில்லை, அதை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தீங்களோ, அந்த வலியால் அந்த நிவர்த்தியாகி அந்த வலியின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கும். வீடு விற்பனை ஆகலை, வீடு நடக்கவே மாட்டேங்குது, வீட்டை நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்போ விற்பனை ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான்.
ஒரு வீடு அமையவே இல்லையே, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு சரியான லொக்கேஷன் அமைய மாட்டேங்குது, ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படுது, ஒருத்தர் அப்ரூவல் கொடுத்த ஒருத்தர் அப்ரூவல் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி வழிகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ வழி நிவர்த்தி ஆகிறது. உங்கள் முயற்சியால் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனத்துக்கு அமையும். வழி நிவர்த்தி. வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. என சுக்கிரன் அதாவது அந்த வீட்டுக்கு காரகன், வாகனத்துக்கு காரகன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். ஸோ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடை இல்லை இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த மீனராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும். குடும்பத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய அமைப்பை உருவாக்கும். ஒரு வேலைக்காக, வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டு வெளியில் போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதாவது பொருளாதார அபிவிருத்திக்காக, வெளிநாட்டு வேலைக்காக, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் என்கின்ற எண்ணத்துக்காக. அப்போது ஏன்னா லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது நீங்களே போய் 12ஆம் இடத்தை பார்க்குறீங்க. அப்போ 12ஆம் இடத்தில் என்ன இருக்குது? வெளிநாடு இருக்குது, வெளியூர் இருக்குது, நகர்தல் இருக்குது. அப்போ நீங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தால் அந்த அமைப்புகள் உங்களுக்கு வரும். இப்போ வேலை இல்லை, நான் என்ன சார் பண்ணுறது? உங்கள் சொந்த ஊரில் அப்ளை பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்கிறத அமைப்பு. உங்கள் ஊரை விட்டு அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இந்த டிஸ்ட்ரிக்ட் டு அந்த டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட் அல்லது வெளிநாடு இதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா குயிக்காக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்படின்னு சொல்ல வர. அப்போ 12ஆம் இடம் என்பது நகருதல், 12ஆம் இடம் என்பது முதலீடு. ஸோ முதலீடுகளும் நீங்கள் செய்யலாம். முதலீடு செய்வதற்கான அமைப்புகள் இருக்கிறது. பிரச்சனையே, அதாவது ஹெல்த் விஷயத்தில் 12ங்கிறது ஆஸ்பத்திரி தான். ஏற்கனவே ஒரு பாதிக்கப்பட்டு ஒரு ஹெல்த்தில் ப்ராப்ளம், அதாவது ஒரு பிரச்சனை ஆகி கொண்டிருந்தவர்கள், ஏற்கனவே உடல்நலத்தில் சில தொந்தரவு இருந்தவங்க, இந்த மாதம் அது சரி செய்யப்படும். 12ஆம் இடத்தை பார்க்குது, 8ஆம் இடத்தை பார்க்குது. வழி நிவர்த்தி, ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓகே, மாற்றுதல் கிடைக்கும். ஆனால் ஒரே விஷயம், உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால வேலை மாறணும்னா ஏற்கனவே ஒரு வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாறுங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வர. கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது. ஏன்னா செவ்வாய் 2ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்கார்ல, அவர் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காருல்லவா, டக்குன்னு கோபம் வந்துடும். ஏன்னா செவ்வாய் சனியை பார்க்குது. சனி உங்கள் ராசியில் இருக்குது. பிடிவாத கோபம் அங்கிறது இயல்பாகவே இப்போ இந்த மீனத்துக்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணிடுவீங்க? டக்குன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா கோபப்பட்டு வேலை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு விட்டுட்டு வந்துடக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலையை விட்டுறக்கூடாது, இன்னொரு வேலை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் இந்த மீனராசி என்பர்கள். ஏன்னா சந்திரன் மேலே சனி உட்கார்ந்துருக்கு. உங்கள் மனதை மறைத்து உங்கள் டிசிஷனில் ஏதாவது ஒரு தவறுதல் நடக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தில் கவனம். மற்றபடி இந்த மாதம் மீனத்துக்கு பெரிய தொந்தரவு இல்லை. மீனத்துக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். நல்ல செலவு செய்வீங்க. செலவு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. என்ன சுப செலவு? ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது
ஸோ இதெல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மீனம் ராசி அன்பர்களுக்கு.